இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்முடைய தேவன் மரித்தவர் அல்ல, மரித்தவர். ஆனால் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆராதனையில் வல்லமையாய் நம்மோடு கூட இடைப்பட்ட கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் வார்த்தை கொண்டும் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், நம்முடைய ஆண்டவர் மாத்திரம் உயிர் தெழாமல் இருந்திருப்பாரானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே வீணாகி இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்தவம் இன்று வல்லமையோடு கூட இந்த உலகம் முழுவதும் பரவ காரணம் இந்த கிறிஸ்தவத்தினுடைய கொள்கை அல்ல, இந்த கிறிஸ்தவத்தினுடைய கவர்ச்சி அல்ல, பணம் இருக்கிறது என்பதினாலே அல்ல. இயேசு எங்கெங்கெல்லாம் இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் மனிதர்களுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டிருப்பதற்கு காரணம் அஸ்திபாரமாய் இருப்பது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். அங்கே வார்த்தை சொல்லுகிறது, அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். கல்லறையிலே கந்தவர்க்கமிட வந்த சகோதரிகளுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய 3 செய்திகளை இங்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை தேவன் தேவ தூதரை வைத்து அது உண்மை என்று சொல்லி நிரூபிக்க வைத்தார். வழியிலே போனவர்களுக்கு காட்சி கொடுத்து ஆண்டவர் நிரூபித்தார். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுந்தார் என்பதை மீண்டும் மீண்டும் 40 நாட்கள் நிரூபித்து காண்பிப்பதே அவருடைய வேலையாய் இருந்தது. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல அந்த காலை வேளையில இயேசுவை பார்க்க அந்த சகோதரிகள் வரவில்லை. இயேசுவினுடைய சரீரத்திற்கு கந்தவர்க்கம் இடும்படியாக வந்தார்கள். வந்தவர்களை இயேசு சந்திக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சந்தித்தவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு எதிர்பாராத ஒரு சந்திப்பு அது. அப்படி சந்தித்த அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 3 செய்தியை, அதனுடைய முக்கியத்துவத்தை நாமும் பெற்றுக்கொள்ள நம்மிலும் அனுபவமாக்க கர்த்தர் விரும்புகிறார். காலை வேளையில 2 ஆண்டவர் அந்த சகோதரிகளுக்கு கொடுத்த செய்திகளை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அதை வேகமாய் சொல்லிவிட்டு நான் போகிறேன். முதலாவது, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தது வாழ்த்து செய்தி, கிரீட்டிங் மெசேஜ். முதலாவது எதிர்பட்டு ஆண்டவர் வாழ்க என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நன்றாக இருங்கள், சுகித்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த மாலைகளிலும் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுவாராக, வாழ்க, நீங்கள் சுகித்திருங்கள், நீங்கள் வாழ்ந்திருங்கள், நீங்கள் மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவாராக. யாருக்கு இந்த வாழ்த்து செய்தி கிடைக்கிறது, யாரை நோக்கி இந்த வாழ்த்து செய்தி வரும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த சகோதரிகள் ஆண்டவருடைய சரீரத்திற்கு கந்தவர்க்கமிட வந்தார்கள். அந்த கந்தவர்க்கமிடுவது என்பது சரீரத்தை கனப்படுத்துவதற்காக. அப்போ எந்த ஒரு நபர் கர்த்தரை கனப்படுத்த அவருடைய சமூகம் வருகிறார்களோ,
கர்த்தரை உயர்த்த அவருடைய பாதத்தை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி வரும். வாழ்க என்று சொல்லி, நீங்கள் வாழ்ந்திருங்கள், நீங்கள் சுகித்திருங்கள், நீங்கள் மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி ஒரு வாழ்த்து செய்தி வரும். இதை குறித்து பல காரியங்களை காலை ஆராதனையில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இரண்டாவது, ஆண்டவர் அங்கே வந்த அந்த சகோதரிகளுக்கு ஆண்டவர் செய்கிற இன்னொரு செய்தி, கொடுக்கிற இன்னொரு செய்தி என்ன சொன்னா, 10வது வசனம் சொல்லுது, பயப்படாதிருங்கள். அவர்களோடு ஆண்டவர் பேசின இரண்டாவது செய்தி பயப்படாதிருங்கள், ஊக்க செய்தி. முதலாவது வாழ்த்து செய்தி, இரண்டாவது ஊக்க செய்தி. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது மார்க் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாய் அங்கே வர்ணிக்கிறார். என்ன வர்ணிக்கிறார்? அவர்கள் வெளியே வரும்போது நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தவர்களாய் சீக்கிரமா அந்த இடத்தை எப்படியாவது காலி பண்ணிடணும் என்று சொல்லி ஓடி வந்தார்கள். நடுங்கினவர்கள், திகிலோடு வருகிறவர்கள், அப்படி வருகிறவர்களை இயேசு குறுக்கே மறித்து அதாவது இடை நிறுத்தி சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இரண்டாவது செய்தி, உன்னுடைய தற்போதைய பிரச்சனையை என் ஆண்டவர் கண்ணோக்குகிறவராய் இருக்கிறார். கண்ணோக்குகிறவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் மறுபடியும் நமக்கு ஒரு சொல்லுகிற ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம் உங்களை அமிழ்த்தி மேற்கொள்ள எழும்ப முடியாமல் உங்களை தடுத்திருக்கிறதோ அந்த காரியத்தை கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார். அந்த ஆண்டவர் அந்த பகுதிக்கு ட்ரெஸ் பண்ண விரும்புகிறார். ஏன்? கர்த்தரை பாடுகிற, ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை சந்திக்கிற வேளையில உங்கள் வாழ்க்கையின் முக்கிய பிரச்சனை என்ன எனக்கு தெரியாது, ஆனால் உயிர் தெழுந்த ஒருவருக்கு நன்றாக தெரியும். அந்த உயிர் தெழுந்தவர் மாலை வேளையில நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நமக்கு ஒன்றும் செய்ய தெரியல, என்ன செய்யறதுன்னு புரியல, ஆனா ஏற்கனவே அவங்க பயத்தில் தான் இருக்கிறாங்க. பயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். ஏதோ ஒரு காரியத்தினால நீங்கள் பயந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த மாலை வேளையிலே சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். மூன்றாவது, ஆண்டவர் இந்த சகோதரிகளுக்கு கொடுத்த செய்தி மத்தேயு 28வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். மூன்றாவது செய்தி, நினைப்பூட்டுகிற செய்தி அல்லது உறுதி அளிக்கிற ஒரு செய்தியை ஆண்டவர் அந்த சகோதரிகளுக்கு கொடுக்கிறார். இந்த கடைசி பகுதி 28 கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். அந்த செய்தியை 7வது வசனத்தில் வாசிங்களா. 7வது வசனம் 28:7. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன். தேவதூதன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள் என்று தூதன் சொன்னதைத்தான் ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறார். முதலாவது செய்தி வாழ்த்து செய்தி, இரண்டாவது ஊக்க செய்தி, மூன்றாவது நினைப்பூட்டும் செய்தி. ஆண்டவர் புதிதாக பேசுகிறாரா? இங்கே இல்லை. ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் சொல்லி இருப்பார். அதைத்தான் இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் திரும்ப சொல்ல விரும்புகிறார். பக்கத்தில் சொல்லுங்க, ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடியோ ஆண்டவர் பேசி இருப்பதை தான் மறுபடியும் பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஏற்கனவே போன மாதம் நம்மிடத்தில் ஆண்டவர் பேசி இருப்பார் வசனத்தின் மூலமாக. அதையே தான் மறுபடியும் இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஏற்கனவே நீங்கள் தனியாக வேதம் வாசித்த போது உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருப்பார். அதைத்தான் இந்த மாலை வேளையிலே திரும்ப சொல்ல விரும்புகிறார். நினைப்பூட்டும் செய்தி.
அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியதை நினைப்பூட்டுகிற ஒரு செய்தியை ஆண்டவர் இங்கே பேச விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்த ஒரு செய்தியை தான் ஆண்டவர் நினைப்பூட்டி பேச விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த கர்த்தரிடம் உண்டு, என்ன உண்டு? ஏன் ஆண்டவர் அதை நினைப்பூட்ட வேண்டும்? தேவதூதன் சொன்னபோது பயம் வந்தது. இப்போது எதிர்பாராமல் உயிர் தெழுந்தவரையே பார்த்து விட்டார்கள். பார்த்தவர்கள் என்ன பண்ணினார்கள்? தொட்டு விட்டார்கள். அந்த பரவசத்தில் என்ன செய்யணும் என்பதையே மறந்து போயிருக்கிற, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் காரியங்கள், அவர் சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை நாம் தொட்ட பொழுது, அவருடைய ஆளுகை நம்மை நிரப்பின பொழுது, ஒருவேளை பரவசத்தில் அடுத்தது நாம் என்ன செய்யணும் தெரியாம ஆண்டவர் வசனத்தை கொடுத்த உடனே, வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே மகிழ்ச்சியில் ஆண்டவர் கொடுத்துட்டார்னு சொல்லி அடுத்தது என்ன செய்யணும் என்று சொல்லி மறந்து போயிருக்கும். பேதுருக்கு அப்படி நடந்தது. அந்த மகிழ்ச்சியான மறுரூப காட்சியை பார்த்த உடனே சொல்லுகிறான், நாம் இங்கே இருப்பது நல்லதுன்னு சொல்லி டியூட்டியே மறந்துட்டான். என்னது? நாம் இங்கே இருப்பது நல்லது என்று சொல்லி செய்ய வேண்டிய டியூட்டியை மறந்து விட்டான். எதற்காக கர்த்தர் என்னை அழைத்தார் என்பதையே பேதுரு என்ன பண்ண விட்டான்? மறந்து விட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி இல்லப்பா, நாம கீழே இறங்கி போகணும். நாம் என்ன பண்ணணும்? கீழே இறங்கி போக வேண்டும். அங்கே சந்திக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் நிறைய இருக்கிறாங்கப்பா. அந்த நாளில், இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் மூன்றாவது ஒரு செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதை, இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியதை நமக்கு நினைப்பூட்டுகிற கர்த்தருடைய செய்தி. பக்கத்தில் சொல்லுங்க, புதுசா இல்லை, நாம செய்ய வேண்டியதை நினைப்பூட்டுகிற ஒரு செய்தியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதை எப்படி நினைப்பூட்டுகிறார்? அவர் நினைப்பூட்டும் போது அவர் யார் என்பதை மறுபடியும் உறுதிப்படுத்தி காண்பிக்க கர்த்தரிடத்தில் ஒரு செய்தி உண்டு. ஆண்டவரே, நீர் யார் என்பதை மறுபடியும் எனக்கு இந்த மாலை வேளையிலே உறுதி செய்வீராக. இந்த செய்தியில ஆண்டவர் சகோதரிகளோடு கூட சொன்ன மூணாவது செய்தியில 3 பகுதியை நாம் பார்க்கிறோம். முதலாவது பகுதி, ஆண்டவர் யார் என்று சொன்னால் மன்னிக்கிறவர். அல்லேலூயா. முதலாவது பகுதி, சகோதரிகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் சகோதரருக்கு இதை சொல்லுங்கள். இதற்கு முன்பு ஆண்டவர் சீஷர்களை சகோதரர் என்று அழைக்கவில்லை, ஊழியக்காரர் என்று சொல்லி சீஷர்களை அழைத்திருக்கிறார். நண்பர்கள் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் என்று அழைத்திருக்கிறார். இதே வார்த்தையை யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மரியாளிடத்தில் சொல்லுகிறார், என் சகோதரரிடத்திலே போய் சொல்வாயாக. என் சகோதரரிடம் போய் நீங்கள் இதை சொல்லும்போது இயேசுவினுடைய மனதிலே இருந்த திட்டம் என்ன? நான் அவர்களை எப்படி கூப்பிட்டாலும் தெரியுமா, என்னை நான் எப்படி கூப்பிட்டாலும் சரி, அவங்க யாருன்னா என்னை கைவிட்டவர்கள். நான் எப்படி அவங்களை கூப்பிட்டாலும் அவர்கள் என்னை கைவிட்டவர்கள் என்று சொல்லி இருக்கணும். சரி, அதெல்லாம் குத்தி காண்பிக்க வேண்டாம், சீசர்கள் என்றாவது சொல்லி இருக்கலாமே. ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சகோதரர் என்று சொல்ல காரணம், இயேசு அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புவது என்ன தெரியுமா? நீ மன்னிப்பு கேட்கவில்லை, நீ என்னிடம் வந்து என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நீ கேட்கவில்லை, ஆனாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன். அல்லேலூயா.
கூட இருந்தவங்க தான் ஆண்டவர் மரிக்க போகிற நேரத்தில் விட்டுட்டு ஓடிட்டாங்க. இயேசுவை கைவிட்டவர்கள் தான். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனால் நீ என்கிட்ட வந்து திரும்பி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கல, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கேட்கல. ஆனாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் பலமுறை இயேசுவை காயப்படுத்தின, வேதனைப்படுத்தின நபராய் நாம் வந்திருந்தால், உயிர் தெழுந்த கர்த்தரிடத்தில் ஒரு செய்தி உண்டு. அந்த செய்தி ரீஅஷ்யூரன்ஸ் கர்த்தர் தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார் என்று இயேசு கேட்கிறார். வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டதை இயேசு பார்த்து, என்னை தொட்டது யார் என்று கேட்டவுடனே அந்த சகோதரி பயந்து நடுங்கி, நான் தப்பு செய்து விட்டேன் போல என்று நினைத்து இயேசுவுக்கு முன்பாக அவள் வருகிறாள். குற்றம் செய்தவளை போல வந்தபோது, மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 33, 34 வசனங்கள். மார்க் 5வது அதிகாரம் 33, 34 வசனங்கள். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுது உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவளை இயேசு எப்படி கூப்பிடுகிறார்? மகளே. ஏன் அப்படி கூப்பிடுகிறார்? அவளே பயந்து நடுங்கி என்ன தண்டனை கொடுக்க போகிறாரோ என்று சொல்லி நினைத்து வரும்போது, நான் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க வரவில்லை, நான் ஏற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன். 4 பேர் கூரையை பிரித்து நண்பனை இயேசுவுக்கு முன்பாக அப்படியே இறக்குகிறார்கள். அவனை பார்த்தவுடனே எல்லாருடைய மனதும் சொன்னது, திமிர்வாதக்காரன் வருகிறான். மார்க் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 3வது செய்தி, ரீஅஷ்யூரன்ஸ் மெசேஜ், உறுதி உண்டாக்கும் செய்தி. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு ஆண்டவர் உறுதி அளிக்க விரும்புகிறார். வாழ்த்த ஒரு செய்தி, ஊக்கப்படுத்துவதற்கு ஒரு செய்தி, உறுதியளித்த ஒரு செய்தி. லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. எல்லாரும் அவனை பார்த்து குள்ளன் என்று சொல்லித்தான் அழைத்தார்கள். அநியாயமாய் வரி வாங்கினவன் என்று அழைத்தார்கள். அவனை குறித்து என்ன சொன்னார்கள்? இந்த பாவியான மனுஷன், அப்படித்தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இயேசுவோ சகேவின் வீட்டிற்கு போன போது சொன்னார், ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். நானே என்னை குறைத்து மதிப்பிடும் போது, அல்லது நாமே நம்மை குறித்து குறைவாக நினைக்கும் போது, எல்லாரும் என்னை குறித்தும் அப்படி பேசும்போது, இயேசு என்னை குறைத்து பேசாமல் அவருடைய பிள்ளையாக, அவருடைய மகனாக, அவருடைய மகளாக மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவர் என்றால் அது இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய். உன்மேல் குற்றம் சுமத்தினவர்கள் எங்கம்மா அப்படின்னு சொல்லி இயேசு கேட்கிறார். ஒருவரும் இல்லை. முதல் கல்லை எடுத்து
எரிய ஒருவரும் இல்லை. உடனே இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. அவருக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க இயேசுவுக்கு உரிமை உண்டு, தகுதி உண்டு. ஆனாலும் அதை அவர் சொல்லவில்லை. சொல்லாமல் உறுதி அளிக்கிறார். நம்முடைய தேவன் மன்னிக்க தயை பெருத்த தேவன். அல்லேலூயா. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க மனம் நிறைந்த தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய தேவன் மன்னிக்க மனம் நிறைந்த தயை பெருத்த தேவன். மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மனம் நிறைந்த ஒரு தேவன். இந்த நாளிலும் ஆண்டவரே, காயப்படுத்தின நபராயிருந்தால் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறவராக நீர் இருக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். 3 முறை மறுதலித்து விட்டான். அது மட்டுமல்ல, படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்கவும் சென்று விட்டான். யோவான் 21வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை கொஞ்சம் வேகமா வாசிங்க. யோவான், இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே என்பதை போதும். ஆண்டவர் அவனை அழைத்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடம் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அந்த கேள்விக்கும் அரைகுறையாகத்தான் அவன் பதில் சொல்லுகிறான். பதில் சொல்ல முடியவில்லை என்றபோது அழுது விட்டான். என் தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், ஆடுகளை மேய்ப்பாயாக. பேதுருவே, உன்னையே உன்னால நம்ப முடியவில்லை, உன்னை எல்லாரும் நம்ப முடியவில்லை, ஆனால் நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அல்லேலூயா. உறுதியளிக்கிற உயிர்த்தெழுந்த கர்த்தர். எல்லாரும் நம்மை பார்த்து இவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், இவர்கள் எந்த காரியத்தை செய்யவும் அவர்கள் குறை உள்ளவர்கள் என்று சொல்லி சொன்னாலும், ஏன் நம்முடைய மனதே நம்மால ஒன்றும் செய்ய முடியாது, நம்மால ஒன்றும் ஆகவில்லை என்று சொல்லி நம்மை நாமே குறைவாக நினைத்தாலும், உயிர் தெழுந்தவரிடம் 3வது செய்தி உண்டு. அது உறுதி அளிக்கும் செய்தி. நாம் உறுதியாயில்லை, ஆனால் ஆண்டவர் உறுதி உள்ளவர். என்னை இன்னும் நம்புகிறார், எனக்கு இன்னும் வாய்ப்பை தருகிறவர். 2வது அதிலே அந்த செய்தியில 3வது செய்தியில 2வது பகுதி, நம்முடைய ஆண்டவர் வார்த்தையை காப்பவர். இங்க நல்ல கவனி. அவர் திரும்ப தூதன் சொன்னதை ஆண்டவர் திரும்ப எடுத்து சொல்லுகிறார். அதை ஏன் இங்கு சொல்ல வேண்டும்? நினைப்பூட்டுகிற தேவன். அங்கு சொல்ல விரும்பும் காரியம் இன்னொன்றை குறித்து ஆண்டவர் உறுதியளிக்க விரும்புகிறார். நான் ஒரு முறை என் வார்த்தையை சொல்லிவிட்டு எத்தனை நாட்கள் ஆனாலும் அந்த வார்த்தையே தான் நான் அப்படியே சொல்லுவேன். மனுஷராக இருக்கிற நாம இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஒரு 4-5 வருஷம் போயிடுச்சுன்னா வார்த்தை மாறிவிடும், மறந்து போய்விடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு வார்த்தையை நான் சொல்லிவிடுவேன் என்று சொன்னால் அந்த வார்த்தையை எத்தனை நாட்கள் ஆனாலும் வருஷங்கள் ஆனாலும் அதை நான் அப்படியே தான் சொல்லுவேன். அதை நான் திருத்துகிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நான் மாற்றுகிறவர் அல்ல. இடத்துக்கு இடம், ஆளுக்கு ஆள் வார்த்தையை மாற்றுகிறவர் அல்ல. அம்மை ஆண்டவர் தம்மை பற்றி அங்கே அவர்களுக்கு சொல்லுகிறார், உங்களோடு இந்த செய்தியை அளிக்கிற தேவன் யார் தெரியுமா? இடத்திற்கு இடம், வார்த்தையை மாற்றுபவர் அல்ல. என் ஆண்டவர் மாற்றமே இல்லாதவர். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்கிறவர்.
வசனித்ததை நிறைவேற்றுகிறவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கை உயர்த்தி, ஆண்டவரே, அன்று யோசுவாவுக்கு சொன்னதையே எனக்கும் வாக்குத்தத்தமாய் நீர் தந்தீர், மோசேக்கு சொன்னதை எனக்கும் நீர் தந்திருக்கிறீர். நீர் மாற்றமே இல்லாத ஒரு தேவன், மாற்ற போவதும் இல்லை. ஆமென். அந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையினுடைய ஒரு உறுப்பு கூட, ஒரு புள்ளி கூட மாறாமல் அப்படியே நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. வார்த்தையில் மாறாதவர். கர்த்தர் கொடுத்த வார்த்தையிலே, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்திலே நிறைவேறவில்லையே, ஒருவேளை நிறைவேறாமல் போவதாகவும் எனக்கு தெரியவில்லை. அப்படி நாம் நினைக்கிறோம். இது எனக்கு வாழ்க்கையில் நிறைவேற போவதாக எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த தேவனுடைய 3வது செய்தியில் 2வது பகுதி, வார்த்தையில் மாறாத நிழல் இயேசுவினிடத்தில் உண்டு. அல்லேலூயா. அந்த உன்னதமான கர்த்தர், உயிர்த்தெழுந்தவர், தம்முடைய வார்த்தையை அப்படியே கர்த்தர் காப்பார், நிறைவேற்றுவார். இந்த 3வது செய்தியில் 3வது பகுதி, நேரத்தை காப்பவர். நம்முடைய தேவன் நேரத்தை காப்பவர். அல்லேலூயா. தேவதூதன் சொன்னபோது, கலிலேயாவுக்கு போங்கள், அங்கே அவரை காண்பீர்கள். இயேசு அதைத்தான் என்ன பண்ணுகிறார்? திரும்ப சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? கலிலேயாவுக்கு வாருங்கள், அவரை காண்பீர்கள் என்று சொல்லவில்லை, என்னை காண்பீர்கள். அல்லேலூயா. 2 செய்திக்கும் ஒரு வித்தியாசம். நீங்க அங்க போனா அவரை பார்க்கலாம் என்று இன்னொருவர் சொல்வதற்கும், நீங்கள் அங்கு வந்தால் என்னை பார்க்கலாம் என்று இவர் சொல்லுவதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? இயேசு இதை இப்போது செய்வேன் என்று உங்களுக்கு சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் அதை காப்பார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஸ்திரீகளுக்கு தேவதூதன் சொன்னார், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னார், 3வது நாளிலே நான் உயிரோடு கூட எழும்புவேன். அதை ஓசியாவில் ஜாடையா சொல்லுகிறார். ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம். 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம், அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இயேசுவில் நடக்க வேண்டிய ஒன்றை இப்படி முன் அறிவித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் வந்தாலும் வராவிட்டாலும், அவரை நம்பினவர்கள் வந்தாலும் வராவிட்டாலும், 3வது அதிகாலையிலே அவர் சொன்ன வார்த்தையை காத்துக்கொண்டார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 ராஜாக்கள் 7. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பஞ்சத்தினாலே தேசமே தவித்து கொண்டிருக்கும் போது எலிசா மூலம் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நாளை இந்த நேரத்திலே இங்கு இருக்கும். சில வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எதிர்பாராத ஒன்று உங்க வாழ்க்கையில நாளை இருக்கும். நாளை இந்த நேரத்திலே பதில் வரும். இஸ்ரவேலருக்கு சொன்னதை அடுத்த நாள் அதே நேரத்தில் தானியம் மலிவாய் விற்கப்பட என் தேவன் செய்தார். யாத்திராகமம் 8வது அதிகாரம்
22 முதல் 24 வசனங்கள். யாத்திராகமம் 8வது அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். பூமியின் நடுவில் தானே, பூமியின் நடுவில் தானே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷத்தைப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். நல்ல கவனிங்க, எத்தனையோ அடையாளத்தை காண்பித்தார். இன்னும் பார்வோன் விடுவதாக தெரியவில்லை. மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நாளைக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவேன், அப்போது என்னுடையவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் தெரியும் என்று சொல்லி கர்த்தர் காண்பித்தார். அந்த வசனங்களை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். ஆனாலும் பார்வோன் திருந்தவே இல்லை. கடைசி அப்பாயின்மெண்ட் போட்டான். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன், நடுராத்திரி நான் தேசத்திற்கு வருவேன் என்று ஒரு நாளை குறித்து சொன்னார். 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 12:29. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவரின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேறானதை மிருக ஜீவன்களின் தலையீற்றையும் கர்த்தர் அளித்தார். நல்ல கவனிங்க, தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். அவருடைய அப்பாயின்மெண்டை கர்த்தர் பின்பற்றினார். அல்லேலூயா. மோசேயை பார்த்து சொல்கிறார், யாத்திராகமம் 34:2 வசனம் வரைக்கும், மலை உச்சிக்கு நீ வருவாயாக, நான் அங்கு உன்னை சந்திப்பேன். மோசேயும் ஆயத்தமாகி போகிறார். அவன் போயிருந்த போது ஒரு சத்தம் கேட்கிறது. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். மாலை வேளையில, பாஸ்டர், என் வாழ்க்கையில அப்படி ஒன்றும் நடக்கலையே, எங்க வாழ்க்கையில் எல்லாம் அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மனதில் நீங்க நினைக்கலாம். என் ஆண்டவர் மாற்றமே இல்லாதவர். அவர் குறித்த நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய நேரத்தை அவர் பின்பற்றுகிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அவருடைய நேரத்தை சரியா அவர் பின்பற்றுகிறார், சரியா கடைபிடிக்கிறார். நாம தான் நேரத்தை கடைபிடிக்கிறதே இல்லை, ஆனா ஆண்டவர் நேரத்தை சரியாக கடைபிடிக்கிறார். ஆண்டவர் அவர் சபையோடு கூட ஆண்டவருக்கு அவருடைய சபையோடு கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் சொல்றார், நான் வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன். இரண்டாம் வருகையும் எடுத்துக்கொள்ளப்படுதலும் ஆயத்தத்தோடு இருக்கும் அவர் ஜனத்திற்கு வைத்திருக்கிற அப்பாயின்மெண்ட். அந்த அப்பாயின்மெண்ட் காலையிலோ மாலையிலோ நடுராத்திரியிலோ நடக்குமோ தெரியாது, ஆனால் அந்த நிகழ்ச்சி நிச்சயம் நிறைவேறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சபையோடு கூட கர்த்தருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அந்த அப்பாயின்மெண்ட்டு காலையிலேயோ மாலையிலேயோ நடுராத்திரியிலோ தெரியாது, ஆனால் அந்த நிகழ்ச்சி, அந்த அப்பாயின்மெண்ட் நிச்சயம் நிறைவேறும்.
இந்த நாளிலே நீர் உயிர் தெழுந்தீர் என்ற மகிழ்ச்சியில் மட்டும் நாங்கள் இராமல், நீர் எங்களை சந்திக்க இறங்கி வருகிறீர், நிச்சயமாய் வருவீர், சரியாக உம்முடைய நேரத்தை நீர் கையாள்பவர், வார்த்தையை காப்பவர், நேரத்தை காப்பவர், ஆண்டவரே மன்னிக்க தகுந்தவர் என்று தம்மை அஷூரன்ஸ் கொடுக்கிற ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். ஒரு நாள் நாங்களும் உம்மை பார்ப்போம். அழைத்து செல்வீர், வாழ்த்து செய்தி கொடுக்கிறீர், ஊக்க செய்தி கொடுக்கிறீர், உறுதியளிக்க நினைப்பூட்டுகிற செய்தியும் தருகிறீர். இந்த 3 செய்திகளும் எங்க வாழ்க்கையில நிறைவேறுவதாக. இந்த 3ஐயும் ஆண்டவர் செய்வதற்கு நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? 2 காரியத்தை வேகமா பார்க்கலாம். லூக்கா 24வது அதிகாரம் 23வது வசனம். லூக்கா 24வது அதிகாரம் 23வது வசனம். அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். இங்கே எம்மா ஊருக்கு போகும் சீஷரோடு பேசிக்கொண்டு போகிறார். அந்த இருவரும் இயேசுவுக்கு சொல்லுகிறார்கள், கல்லறைக்கு போனார்கள், கல்லறை காலியாக இருந்தது, அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி ஒரு தேவ தூதன் சொன்னதாக வந்து சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். இவ்வளவு நாள் சொல்லியிருப்பா, இவ்வளவுதான் அவங்க ஆண்டவரிடத்தில் சொல்லியிருப்பாங்களா அப்படி நான் நினைக்கல. இதையும் சொல்ல இன்னொன்னு சொல்லி இருப்பாங்க. இதை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது இயேசுவே எதிராக வந்தார், இயேசுவே வாழ்க என்று சொன்னார், அவர் காலை நான் தொட்டேன், அவர் சத்தத்தை நானே கேட்டேன், அதை சொல்லாமல் நிச்சயமாக இருந்திருக்க மாட்டார்கள். உயிர் தெழுந்தவரை நான் பார்த்தேன். ஆனால் நடந்தது என்ன? உயிர் தெழுந்தார் என்பதை இவர்கள் நம்ப தயாராக இல்லை. அவங்க பார்த்தாங்க, கேட்டதை சொன்னாங்க, ஆனாலும் உயிர் தெழுந்ததை இவங்க நம்ப தயாராக இல்லை. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? நான் என் ஜனத்தோடு பேசுவேன், உன்னோடு பேசுவேன், எல்லாரோடும் நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். உனக்கு பிடித்ததை மட்டும் எடுத்துக்கிண்டு மீதிய தள்ளிவிடாதே. பக்கத்துல சொல்லுங்க, எல்லாரோடும் நான் பேசுவேன், உனக்கு வேண்டியதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டு மற்றதை நீ தள்ளிவிடாதே. உனக்கு தென்பட்டவர் என்று சொல்லுகிறாயே, எனக்கும் தென்படும் மட்டும் நம்ப மாட்டேன்னு சொல்லாத. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற முதல் நிபந்தனை, கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது நமக்கு பிடித்த செய்தியை மாத்திரம் நாம் கைக்கொண்டு மற்றதை ஒதுக்கிவிடக்கூடாது. முழுவதும் கைக்கொள், முழுமையாக கடைபிடிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2வது நிபந்தனை மார்க்கு 16:7. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள். தேவதூதன் சொல்கிறான், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும். இந்த இடத்தில் பேதுருவிற்கும் என்று மார்க்கு மட்டும்தான் எழுதுகிறார். அல்லேலூயா. வேறு யாரையும் வைத்து ஆண்டவர் எழுதவில்லை. காரணம் என்ன தெரியுமா? 1 பேதுரு 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 13வது வசனம். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நல்ல கவனிங்க. மார்க்குவுக்கு நடந்தது இவனை நம்ப முடியாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கை கழுவி விட்டார். பர்னபா அவனை சேர்த்து கொண்டார். கொஞ்ச காலம் பர்னபாவோடு இருந்து விட்டு மார்க்கு விலகி விட்டார். அப்படிப்பட்டவனைத்தான்
பேதுரு தன்னுடைய நிழலின் கீழே அணைத்து வைத்து ஆவிக்குரிய மென்டராய் இருந்தார். அல்லேலூயா. இதற்கு மார்க்குவை வைத்துத்தான் இந்த முதல் சுவிசேஷத்தை ஆண்டவர் எழுதுகிறார். பேதுரு வாயிலாக கேட்டவைகள், அவனுக்கு சொன்ன எல்லாம் மார்க்குவினுடைய மனதிலே இருந்தது. அவன் சுவிசேஷம் எழுத ஆரம்பித்த போது கர்த்தர் மார்க்குவுக்கு சொல்லுகிறார், பேதுரு பெயரை நீ தான்ப்பா எழுதணும். ஏனென்றால் உன்னுடைய ஆவிக்குரிய மென்டர் பேதுரு தான். ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த 3 விதமான வார்த்தையும் செய்தியும் நான் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டுமானால் உன்னுடைய ஆவிக்குரிய, அதாவது நீ இந்த 3ஐயும் பெற செய்ய உன்னுடைய ஆவிக்குரிய மென்டரா இருக்கிற தகப்பனோ தாயோ சகோதரிகளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை வழி நடத்துவதற்கு யாரை கர்த்தர் பயன்படுத்துகிறாரோ அவர்களை நீ இகழ்ந்து விடாதே, அவர்களை நீ கனம் பண்ணு. நாங்கள் மறந்து விடாமல் எங்கள் ஆவிக்குரிய விதத்தில் மென்டராக இருந்த நடத்துகிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க நன்றி சொல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதல் கண்டிஷன், நான் பேசுவேன்ப்பா, உனக்கு தேவையானதை மட்டும் நீ பொறுக்கி கொண்டு மீதமுள்ளதை விட்டு விடாதே, எல்லாவற்றையும் கைக்கொள், எல்லாவற்றையும் கடைபிடி என்று சொல்லுகிறார். 2வது நிபந்தனை என்ன தெரியுமா? உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிற உன் ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிற மென்டரை நீ மறக்காதே, அவங்களை இகழ்ந்து விடாதே, அவங்களுக்காக ஜெபிக்க. எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை தந்திருக்கிறீர் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க, நன்றி சொல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த 2 நிபந்தனைக்கு நாம் உட்பட்டால் இந்த 3 செய்தியும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்காற்படியிட்டு தேவனை நோக்கி பாருங்க. இந்த நாளில கர்த்தர் எனக்காகத்தான் பேசி இருக்கிறார், என்னை வழி நடத்த தான் கர்த்தர் பேசி இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள். உங்கள் இருதயத்தில் கையை வச்சு, ஆண்டவரே, அன்றைக்கு அந்த சகோதரிகளுக்கு கிடைத்த இந்த 3 செய்தியும் இன்றைக்கு எனக்கும் கிடைத்திருக்கிறது. எனக்கு நேராகவும் அந்த செய்தி வந்திருக்கிறது. என்னை பார்த்து வாழ்த்து செய்தியும் கொடுத்தீர், ஊக்க செய்தியும் கொடுத்தீர், உறுதியளிக்க நினைப்பூட்டுகிற செய்தியும் கொடுத்தீர். ஆனால் இதை நீ செய்ய வேண்டுமானால் என்னிடத்தில் 2 காரியத்தை எதிர்பார்க்கிறீர். 1, எல்லாரோடு கூட நான் பேசுவேன், எல்லாரோடு கூட பேசுவேன். உனக்கு வேண்டியதை மட்டும் பொறுக்கி கொண்டு மீதமுள்ளதை விட்டு விடாதே, முழுவதையும் கைக்கொள், முழுவதையும் கடைபிடின்னு ஆண்டவர் ஒரு நிபந்தனையை நமக்கு முன்பாக வைக்கிறார். 2வது, உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியாய் உன்னை நடத்தி கொண்டு உனக்கு போதிக்கிற, உனக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகளுக்கு கொடுக்கிறாரே ஒரு மென்டர், உன் ஆவிக்குரிய தகப்பன். அவரை இகழ்வாய் நினைத்து விடாதே, அவரை இகழ்ந்து விடாதே. அவருக்காக ஜெபம் பண்ணு, அவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நல்ல ஒரு மென்டரை எனக்கு கொடுத்திருக்கிறீர், என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்த நல்ல ஒரு தகப்பனை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாயானால் இந்த 2 நிபந்தனைக்கு நீ கீழ்ப்படிந்தால் 3 செய்தியும் உனக்கு சொந்தமாகும். கர்த்தர் அதை செய்வாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி அப்பா. எங்களோடு கூட இந்த நாளிலே ஆண்டவர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. தேவ ஜனமாக இருக்கிற எங்களுக்கு வாழ்த்து செய்தியை கொடுத்ததற்காய் நன்றி, ஊக்கமளிக்கிற செய்தியை கொடுத்ததற்காய் நன்றி, உறுதியளிக்கிற நினைப்பூட்டுகிற செய்தியை கொடுத்ததற்காகவும் நன்றி. இதை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முழுவதுமாய் அனுபவிக்க வேண்டுமானால் நீர் எங்களுக்கு கொடுக்கிற 1வது நிபந்தனை, நான் உனக்கு சொல்லுவதை எல்லாவற்றையும் கைக்கொள், உனக்கு தேவையானதை மட்டும் பொறுக்கி கொண்டு மீதியை விட்டுறாத, முழுவதுமாய் கைக்கொள், கடைபிடி என்று சொல்லுகிறீர். அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். 2வது, ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை நடத்துகிற மென்டராக இருக்கிற ஆவிக்குரிய தகப்பனை நாங்கள் இழந்து விடாதபடி அவங்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்காக நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை தான். 2 நிபந்தனைக்கு நாங்கள் உடன்படுகிறோம்.
கர்த்தர் நடத்துவீராக. வந்தவுடைய பிள்ளைகள், வசனம் கேட்ட பிள்ளைகளை வசனத்தால், தேவ வார்த்தையால் முழுவதும் ஆண்டவர் இடைகட்டி நடத்துவீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.